இந்த எலெக்ஷனுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த எக்ஸிட் போல் பாத்தீங்கன்னா இப்போ அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்றது கிடையாது. நேஷனல் மீடியா, பிரஸ், ஸ்டேட் மீடியா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சர்வே எடுத்து அது மூலமா ஓட்டர்ஸ் கிட்ட லேக்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு சர்வே கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதா எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இது மாறுபட்டதா கூட இருக்கலாம். May 4 அன்னைக்கு ஓட் கவுண்டிங் வரப்போகுது, அது பாத்தீங்கன்னா மாறுபட்டதா கூட இருக்கலாம். சோ இன்னைக்கு தளபதி விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் வந்திருக்கு. ஆக்சஸ் அப்படின்ற ஒரு பிரபலமான மீடியா பாத்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐ மீன் எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல டிவிக்கு அதாவது தளபதி விஜய்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 to 120 சீட்ஸ் மேல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் ரூலிங் பட் டிஎம்கே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 80 to 110 சீட்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்டிகே பாத்தீங்கன்னா 0, நம்ம சீமான் சார் அவருக்கு பாத்தீங்கன்னா 0. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அவங்களுக்கு வந்து 20 to 32 சீட்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா சர்வே இடத்துல அவங்களோட டேட்டா கவுண்ட். இது ஒருத்தர் டேட்டா கவுண்ட் பாத்தீங்கன்னா மாறினே இருக்கும். சில இதுல டிஎம்கே வந்திருக்கு, சில இதுல ஏடிஎம்கே வந்திருக்கு, சில டிவிகே வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க சர்வே எடுத்து அவங்க எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட சர்வே எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா May 4 அன்னைக்கு தான் அபிஷியலான இது வரும். இந்தியா டுடே கூட தளபதி விஜய்க்கு சாதகமா தான் போட்டிருக்காங்க. சோ எப்படி போகுதுன்றதை நம்ம May 4 அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா அபிஷியலான கவுண்டிங். சோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பியர்ட் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க. பை.